உன் மனப் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. உள்ளத்தோடு போராடியதுதானே உண்மையான போராட்டம். அப்படித்தான் உன் மனதை சிதைத்துவிட்டு, உன்னை காயப்படுத்திவிட்டு, உன் அன்பை அலட்சியப்படுத்திவிட்டு சென்றவர்கள் இப்பொழுது உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த வாராகி உருவாக்கிவிட்டேன். அவர்களோ நினைத்து விட்டார்கள் அவர்களின் தேவை முடிந்துவிடவும் அங்கு விட்டுவிடலாம் என்று. ஆனால் உன்னிடத்தில் இருப்பது யாரென்று நீ நினைத்து விட்டாய்? இந்த வாராகி இருக்கும்போது நான் அப்படி விட்டு விடுவேனா? என் பிள்ளையே, உன் மனதின் கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் அறிந்து கொண்ட பிறகும் உன் அன்பை அலட்சியப்படுத்த நான் விட்டு விடுவேனா? அதற்கு முன்னதாகவே நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் அறிகுறியை காட்டிக்கொண்டேதான் இருந்தேன். ஆனால் நீ தான் அதை கண்டும் காணாமலும் சென்று கொண்டு விட்டாய். இப்போதாவது புரிந்து விட்டாய். சில உண்மைகள் போக போகத்தான் தெரியும் என்பது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயத்திற்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் உன் மனதை நீயாகவே போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தாய். இனி அந்த குழப்பங்கள் உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் தெல்ல தெளிவான முடிவை அல்லவா, வெட்ட வெளியான முடிவை அல்லவா, வெளிச்சத்தை அல்லவா நான் உன் கையிலே கொடுத்திருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் இத்துணை காலமாக மன குழம்பி தவித்து கொண்டிருந்தாய். அந்த குழம்பலுக்கும் புலம்பலுக்கும் இடையிலே நடத்துகின்ற போராட்டம் எவ்வளவு வலிமை மிக்கது என்று இந்த தாய்க்குத்தான் தெரியும். யார் பக்கம் சாய்வது, யாரை விட்டு விடுவது என்று நீ அங்கு எடுத்துக்கொள்ள முடியாமல் கவலையோடு இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் ஒரு கட்டத்தில் யாரை உண்மை என்று நினைத்து கொண்டு இருந்தோமோ அவர்களை போலியாக இருக்கும் பட்சத்தில் உன் மனது கஷ்டப்பட்டும் காயப்பட்டும் கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு இருக்க போகும்போது நீ இதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய். கவலைகளை எல்லாம் விட்டு நீ உனக்கான வெற்றியின் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான நிலையைத்தான் இந்த வாராகி நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன். என்ன நிலை வந்தாலும் உன் மனதில் உள்ள கஷ்டத்தை மட்டும் நீ அடுத்தவரிடம் திருப்பாமல் புன்னகைத்து கொண்டே நகர்ந்து விடுவதனால் உன் அன்பை அங்கு மற்றவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். என்ன நடந்தாலும் வெளியே சொல்லாமல் உன் மனதிற்குள்ளே நீ அடக்கி வைத்திருப்பதனால் உன் அன்பை அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள். என்ன நடந்தாலும் உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகள் மற்றவர்களிடம் திணிக்காமல் உன் வெறுப்பும் உன்னிடத்திலே வைத்து கொண்டு இருக்கின்றாய். அதனால தான் இப்படி உன் அன்பை அலட்சியப்படுத்தி இருக்கின்றார்கள். அத்தனையும் தாண்டி இப்பொழுது உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. என் தங்கமே, உன் மனதின் கவலைகளையும் உன் மனதின் கஷ்டத்தையும் அறிந்துவிட்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உன்னை காண நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். யார் ஒருவருக்காக உன்னை தூக்கிவிட்டு எரிந்தார்கள் என்று எனக்கு தெரியும். யார் ஒருவருக்காக உன் அன்பை அலட்சியப்படுத்தி சென்று விட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்துவிட்டு தானே சென்று இருக்கின்றார்கள். என் பிள்ளைக்கு கண்ணீரை வரவழைத்து விட்டு இப்படியெல்லாம் சென்று இருக்கும் போது நான் உன் நிலைமையை பார்த்து அங்கு அப்படியே விடுவதில்லை. நான் அங்கு தரம் உயர்த்தத்தான் வந்திருக்கின்றேன். நீ எங்கே தரம் தாழ்த்தப்பட்டாயோ அங்கு பெரும் சக்தியாகத்தான் உருவெடுக்கப் போகிறாய். தவிர்க்க முடியாத பெரும் வெற்றியைத்தான் பெறப்போகிறாய். உன் வெற்றியும் உன் மகிழ்ச்சியும் தான் அவர்களுக்கு வெகுமதியாக இருக்கப் போகிறது. உன் மனதிற்குள் இருக்கும் துன்பத்தை நீக்கிவிட்டு நீ கேட்ட வெகுமதியோடு, நீ கேட்ட வாழ்க்கையோடு தான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். சில சமயத்தில் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நாம் அறிவதற்கு உள்ளதாகவே நம்மை புரிந்து கொள்ளாமல் சில உறவுகள் சென்று விடுவார்கள். ஏனென்றால் அது காலத்தின் கட்டாயம். நம் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை அவர்களிடம் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்றால் அவர்கள் பேசுவது தெரியாமல் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாமல் நம் மனதை காயப்படுத்தி விட்டு சென்று விடுவார்கள். அதையெல்லாம் விட்டு நீ நகர்ந்து விடு. இதை நான் சொல்வது உனக்கு எளிதாக இருக்கலாம். நீயோ இப்பொழுது என்ன நினைக்கலாம் தெரியுமா? அம்மா, உறவுகளின் வலிமை எப்படி உனக்கு தெரியும்? இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு எனக்கு தெரியாமல் இருக்குமா? என் தங்கமே, நீ என்னை ஒரு தடவை முறையிட்டு கொண்டாலே எவ்வளவு வலிக்கிறது என்று எனக்கு புரிகிறது. அப்படி இருக்கும்போது உன் மனதிற்கு பிடித்த சொந்த
சொந்தம் உன்னை விட்டு செல்லும்போது நீ எவ்வளவு அழுவாய் என்று எனக்கு தெரியாதாம். நான் அதை தாண்டியும் நீ அமைதி கொள் என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உனக்காக அவர் படைக்கப்பட்டு இருக்கின்றார் என்றால் உன்னை தாண்டி அவர் எங்கேயுமே செல்ல மாட்டார் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் சற்று நிதானத்தோடு பொறுமை கொள் என்று சொல்கிறேன். அவர் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் உனக்கான வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய முயற்சியை பெறுவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயமோ பதற்றமோ அடையாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் நேர்மை குணம் மாறாமல் அவர்களுக்கும் சேர்த்துதான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் என் பிள்ளையை உன்னை கலங்கடிக்கும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. உன் பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். உனக்கான பாதை இதுதான் என்று தெரிந்துவிட்ட போதிலும் இனியும் உன்னை நான் அங்கு அமைதி கொள்ள வைக்கப் போவதில்லை. உன் செயல்களை செய்து கொண்டு இரு. உன் சிந்தனைகளை செயல்படுத்தி கொண்டே இரு. வெற்றி உனக்கானதாக மாறும்போது உன்னை விட்டு பிரிந்தவர்கள் எல்லோரும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. வருவது வரட்டும் என் கண்ணின் மணியே. வாழ்க்கை வாழ்வது ஒரு முறைதானே. அதில் நீ தைரியமாக முடிவை எடுத்துக்கொண்டு உனக்கான விஷயத்தில் நீ எடுத்துக்கொண்ட முடிவில் தெளிவாக இரு. திடமாகவும் தீர்க்கமாகவும் என் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளும் என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கை இதுதான் என்று நான் அடித்துச் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். இந்த தாய் சவால் விடுவது என்ற அவ்வளவு எளிதான காரியமா? என் சத்திய வாக்கினை உனக்கு கொடுத்திருக்கும் போது அவர்கள் உன்னை தேடி வந்து உன் மனதை காயப்படுத்தி விட்டேன், உன் அன்பை அலட்சியப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள். வருகிறவர்கள் வந்துவிட்டு போகட்டும். இனி வருகின்ற காலத்தை எல்லாம் நீ எண்ணிக்கொண்டிருக்காதே. நடப்பதை தாண்டி உனக்கு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி இருக்கும்போது உன் மனதில் எந்த கவலையும் நீ வைத்து கொள்ளாதே. கலையிழந்தோர் முகத்தோடு உன் மனதிற்குள்ளே நீ நிலையாக வைத்துவிட்டால் உன் காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், அதையெல்லாம் தாண்டி நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் நீ உனக்கான வேலையில் மும்முரமாக இறங்க வேண்டும். நான் என் இறுதிக்கட்ட பணியில் இறங்கியிருக்கும் போது என்னோடு சேர்ந்து உன் கரத்தை பற்றிக்கொள். கண்ணீர் விடுவதனால் இங்கு ஒன்றுமாக போவதில்லை. நீ கலங்கிக் கொள்வதனால் அவர்கள் உன் மனம் தேடி வருவதில்லை. உன்னை யாரென்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது உன் செயல்களை செய்து கொண்டிரு என்று தான் சொல்கிறேன். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போட்டும். அந்த விமர்சனங்களை தாண்டி விதைக்கின்ற விதையை நீ நல்விதையாக அறுவடை செய்யும் காலத்தையும் நேரத்தையும் உனக்கு கொடுத்துவிட்ட பிறகும் எனக்காக யாருமே இல்லையே என்று வருந்தாதே. உனக்காக இந்த தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற அழுகையும் கண்ணீரையும் எனக்குள் ஏந்திவிட்ட பிறகும் எதை நினைத்து தங்க பிள்ளையே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய். வெற்றியே உன்னை தேடி வந்து விட்டது. இனி மனதில் இருக்கின்ற விஷயத்தை தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்த நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த தாய் அறிந்தது தானே. அதனால் தான் சொல்கிறேன், அவரை நினைத்து நீ அழுது கொண்டு இருப்பதை விட உன் காரியத்தில் கவனத்தை செலுத்து என்று. அவர் தானாக உன் வீடு வந்து சேருவார். உன் பக்கம் நியாயமும் நீதியும் இருக்கும்போது நீ எதற்காக மனம் கலங்குகின்றாய்? நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் என் பிள்ளைகள் நல்லுள்ளத்தோடு தான் அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் என் பிள்ளையை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையாது. உன் வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ படும் கஷ்டத்தையும் கவலையும் புரிந்து கொண்டு தான் இனியும் உன் கைவிடக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு கெட்டியாக பிடித்திருக்கின்றேன். அதை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு எட்டிவிட்டாய். உன் மனதில் எத்துணை கவலைகள் இருந்தாலும் சரி, அதை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி இருக்கின்றாய். இன்னும் ஏன் மனம் கலக்கமடைந்து கொண்டு இருக்கின்றாய்? உன்னை புரியாதவர்கள் புரியாமலே போய்விட்டு போகட்டும். என் பிள்ளையே, விலகி நின்றவர்களை நினைத்து நினைத்து நீ கலங்கி கொண்டு இருக்காதே. உன்னை பாசமாக வைத்திருப்பவர்களை நீ வெறுத்து விட்டு போகாதே. உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நடப்பது எதுவாக இருந்தால்
இருந்தாலும் சரி, இந்த தாய் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு தீர்வையும் கொண்டு வருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்த காரியத்தை பலிக்கச் செய்வதற்காக நான் உன்னுள் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? கவலையை விடு, நான் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.